என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே. எம்ஜிஆரின் பாசிட்டிவ் ஆட்டிடியூட், நினைத்ததையும் சொன்னதையும் செய்து காட்டுவது, பொது உடைமை கொள்கை, சுறுசுறுப்பு, ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடில்லாமல் பழகுவது, முன்னோக்கு பார்வை, நல் மாற்றங்களை வரவேற்பது, தன் வீட்டிற்கு வந்தவர்களை, அது ரசிகனோ தொண்டனோ ஏழையோ பணக்காரனோ, முதலில் சாப்பிட வைத்துவிட்டு பேசுவது, ஆரோக்கியமான உடல், நல் சிந்தனைகள், சாக்கை கட்டிக்கொண்டு குளிரிலும் மழையிலும் தன் சிறு வயதை கழித்து பின்பு மிக பெரும் தலைவராக உயர்ந்தவர். அவர் முன்னேற துடிப்பவர்களின் இதயத்திற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. 1936 தமிழ் திரையுலகத்தை தாக்க ஆரம்பித்த இந்த புயல் திரையில் ஓய்ந்தது 1977. சுந்தரபாண்டியனாக மதுரையை மீட்ட பின்பு தரையில் ஓய்ந்தது 1987. தமிழகத்தை 11 வருடங்கள் ஆண்ட பின்பு. அரசியல் எதிரிகள் மெதுவாக எட்டி பார்த்தனர், இவர் மாண்ட பின்பு. எம்ஜிஆர் சினிமாவிலும் சரி அரசியலிலும் சரி நிஜ ஹீரோவாக வாழ்ந்து காட்டினார். எம்ஜிஆரின் 115 படங்களில் 75 படங்கள் இன்றும் திரையரங்கில் பவனி வருகிறது. புது படங்களை விட அதிக வசூலாகி வசூல் சக்கரவர்த்தியாக திகழ்கிறார். உலகில் எந்த ஒரு நடிகருக்கும் கிடைக்காத பெருமை. எம்ஜிஆரின் ஓட்டு வங்கி இன்னும் வாழ்கிறது. எம்ஜிஆர் எனும் நடிகர் தனி மனிதர், உண்மையாகவே மிக நல்ல மனிதாபிமானியாக, மனிதநேயத்தை உண்மையாகவே வெளிப்படுத்தியவராகவே வாழ்ந்து மறைந்தார். நிஜமாகவே எம்ஜிஆர் ஹீரோவாய் இருந்ததினால் மறைந்த பிறகும் கூட மக்கள் மத்தியில் பெரும் மரியாதைக்குரிய நீங்காத நினைவுகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவர்தான். நேற்றல்ல, இன்றல்ல, நாளையும், ஏன் என்றென்றும் எம்ஜிஆர் தான். அன்பு, பண்பு, ஒழுக்கம், இதுதான் புரட்சித் தலைவர். இது நடிகராகவும், முன்னணி தமிழ் தேசியவாதியாகவும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராகவும், சமூகத் தொண்டனாகவும், ஏழைகள் தோழனாகவும், கொடையாளியாகவும், வீரனாகவும் விளங்கி தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் திகழ்ந்தவர். இவரது வசீகரமான தோற்றத்தாலும் நடிப்பாலும் கொடையுள்ளத்தாலும் மக்களை கவர்ந்தவர். எம்ஜிஆருக்கு ரசிகர்களும் தொண்டர்களும் ஏராளம். அவர் எதை செய்தாலும் அதை வேதவாக்காக ஏற்று செயல்பட்டார்கள். கையில் பச்சை குத்தி கொள்ள வேண்டும் என்று அவர் கூறியதும் அனைவரும் பச்சை குத்தி கொண்டனர். வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு பல சோதனைகளில் வெற்றி கண்டு சாதாரண நடிகராக இருந்து சூப்பர் ஸ்டாராக உயர்ந்து அரசியலில் மும்முறை முதல்வரான எம்ஜிஆர் மறைந்தாலும் மக்களின் உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் திரையுலகத்தை தாண்டி அரசியலிலும் மக்கள் மனங்களிலும் ஏழைகளின் இதயங்களிலும் இன்னும் இந்த வசீகர புயல் நிலை கொண்டுள்ளது என்பது மறுக்க முடியாத உண்மை. இந்த பெயர் இவ்வுலகுள்ளவரை நிலைத்திருக்கும் என்பதும் உண்மை. கண்ணை மூடிக்கொண்டு திரையரங்குகளுக்கு வரும் ரசிகர்கள் முதல் தேர்தல் அரங்குகளுக்கு வரும் தொண்டர்கள் வரை இன்னும் இந்த பெயர் கோலோற்றி வருவது நாம் அனைவரும் கண்கூடாக காணும் நிகழ்வுகள். நிஜ வாழ்வில் பற்றி இருந்ததோ ஏழைகளின் கரங்களை போலியாக புகைப்படங்களுக்கு மட்டும் காட்சியாக இல்லாமல் செல்லும் இடமெல்லாம் கூடும் மக்கள் கூட்டங்களில் முதியோர், வறியோர், எளியோர் என்று இவரது அன்பு கரங்களுக்குள் அடைக்கலமானவர்கள் எண்ணிலடங்காதோர். எந்தவித சஞ்சலமுமின்றி ஏழை குழந்தைகளை இவர் வாரி அணைத்த வண்ணக்கோலங்கள் எத்தனை எத்தனையோ. மக்களோடு மக்களாக, குழந்தைகளோடு குழந்தையாக இவர் சத்துணவும் சமபந்தி போஜனமும் சாப்பிட்ட காட்சிகள் கண்களுக்கு நிறைவளிப்பவை. இப்படி ஒரு ஏழை பங்காளனாக பலரது பெயர்களுக்கிடையில் ஒரு பெயராய் வந்த எம்ஜி ராமச்சந்திரன் என்னும் பெயர் விரைவிலேயே தனிப்பெயராய், தன்னிகரில்லா பெயராய், தரை டிக்கெட் முதல் வால்கனி வரை ரசிகர்களின் கைத்தட்டல்களை பெரும் பெயராய் உயர்ந்தது. சின்ன சின்ன வேடங்களிலும் சிறப்பாய் நடித்து வந்தவரை உச்சத்தில் கொண்டு சேர்த்தனர் மந்திரி குமாரியும் மலைக்கள்ளனும். ரசிகர்களிடம் அப்போது துவங்கிய அந்த தாக்கம் இறுதி வரை இம்மியளவும் குறையவில்லை. இன்றளவும் அவரின் மீதுள்ள ஈர்ப்பு மறையவில்லை.
இவரது திரைப்படங்களை ரசிகர்கள் திரைப்படங்களாக பார்க்கவில்லை, தம்மையே திரையில் பார்க்கும் உணர்வுடன் ஒன்றி போய் பார்த்தார்கள். எம்ஜிஆரின் உருவத்தில் இளைஞர்கள் தங்களை எண்ணிக்கொண்டு இருமாப்புடன் வலம் வந்தார்கள். அதனால்தான் எம்ஜிஆரது திரைப்படங்கள் பலவும் சாதனைகள் படைத்தன, சரித்திரங்களாய் மாறின. நகரங்கள், கிராமங்கள் என்று பட்டி தொட்டி எங்கும் எம்ஜிஆரின் திரைப்படங்கள் வெளியாகும் நாட்களாக கருதப்பட்டன. ஒரே எம்ஜிஆர் தான், இனி இன்னொரு எம்ஜிஆர் வரப்போவதில்லை, உலகம் உள்ளவரை ஒரே எம்ஜிஆர் தான் என்று எழுதியிருக்கிறார் எம்ஜிஆரின் உதவியாளர், அகில உலக எம்ஜிஆர் ரசிகர் பேரவை தலைவர் சசிகாந்த். அவர்களுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.